மா நான் சப்பாத்தியும் பிளைன் குருமாவும் செஞ்சு தரீங்களா? ஓ செய்யலாமே. பிளெயின் குருமா வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்து தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, புதினா இலை, தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கறி மசாலா, உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான பிளெயின் குருமா ரெடி. இது சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.